சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளைகள் கூட அறிந்து கொள்ளணும், பெரியவங்க அறிந்து கொள்ளணும். சாபம் என்று ஒன்று இருக்குதா? சிலர் அதை நம்ப மாட்டார்கள். நான் போன தேசங்களில் எல்லாமே இந்த மாதிரி சாபத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஏராளமான மக்களை, குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம். உபாகமம் 23:5 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த சாபத்தை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால் இந்த சாபம் வருகிறது? எதனால் இந்த பாதிப்புகள் வருகிறது? யார் மீதெல்லாம் இந்த சாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் இருந்தும் நான் அனுபவத்திலிருந்து சில காரியம் சொல்ல. முதலாவது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். அவர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாபங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது, ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவனுக்கு வரக்கூடிய சாபம், அது தேவனுடைய கோபாக்கினையாக, தண்டனையாக அவன் மேலே வரும். எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. சில பாவங்கள் அது சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். அதான் சில சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிற பாவங்கள், இரத்தம் சிந்துகிற பாவங்கள், தேவனுடைய உள்ளத்துக்கு வேதனை கொடுத்து அவமானத்தை கொண்டு வரக்கூடிய பாவங்கள். இது மாதிரி உள்ள பாவங்கள் தான் சாபமாக மாறிவிடும். அது தேவ தண்டனையை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும். அப்போ மற்றவர்கள், சமுதாயம் பாதிக்கப்படும்படி நடந்து கொள்ளுகிறவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டியது வந்துவிடும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு எடுத்தால், கலப்படம் பண்ணுறது. நம்பி பொருள் வாங்குறவனுக்கு இவன் சம்பாதிப்பதற்கு கலப்படம் பண்ணி அவனுடைய சரீரத்தை வியாதிக்குள்ளாக பாதிப்புக்கு உண்டாக்குறான் பாருங்க, அவன் சபிக்கப்பட்டவன். அது துன்மார்க்கம். பணத்துக்காக கொலை பண்ணுறது, ரத்தம் சிந்த வைப்பது, அதெல்லாம் சாபம். அதெல்லாம் அவன் மேலே சாபமாக அதை சொரிந்து விடும், இறங்கி விடும், பெரிய பாதிப்பை கொண்டு விடும். அப்போ அநியாயமாய் மற்றவர்களுக்கு தீமை செய்வது, இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது மாதிரி நான் ஒரு மனிதனுடைய பாவம் தேவனுடைய கோபாக்கினை அவன் மேலே கொண்டு வந்தால் அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சாபம். இன்னொரு சாபம் இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், பரம்பரையாக தொடர்ந்து வரக்கூடிய சாபம். இது சந்ததி, ஜெனரேஷன் கேர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஜெனரேஷன் கேர்ட்ஸ்னா சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். இதை குறித்து நீங்கள் பைபிள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், யாத்திராகமம் 20 அதிகாரம் 5 வசனம், அதாவது விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரித்து சேவிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவனை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமம் பார்த்தீங்களா? பாவம் வேறு, அக்கிரமம் வேறு. பெரிய அக்கிரமம் பண்ணுறான்ப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாவம் என்பது சாதாரணமாய் உள்ளது. அக்கிரமம் அது இவன் பெரிய அக்கிரமக்காரனாக இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே சொல்கிறார், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம். அதுவே தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக அவருடைய வழிகளில் நடந்தால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகுமா? பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் 1000 தலைமுறைக்கு, சாபம் 4 தலைமுறை வரைக்கும் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்க, அடுத்த வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். என் மேலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கம், ஆசீர்வாதம் உண்டாகும் உங்களுடைய சந்ததியில். அதே சமயத்தில் அக்கிரமம் செய்து தெய்வ பயம் கூட இல்லாமல் இஷ்டப்படி நடந்து அக்கிரமம் அநியாயம் பண்ணி அடுத்தவங்களுடைய இரத்தத்தை சிந்த பண்ணுவது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது, அடுத்தவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை பிடுங்கி கொள்வது, இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணினால் 4 தலைமுறைக்கும் அந்த சாபம் தொடரும்.
அது பாதிப்பை உண்டாக்கும் என்று வேதத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம், பரம்பரையாக்கு ஜெனரேஷன் கேர்ட்ஸ் என்று சொல்லுவார். அது கிராமத்தில் சொல்லலாம், அப்பம் பண்ண அநியாயம் பாரு, இப்போ அவன் சந்ததியை தொடர்ந்து வருது அந்த சாபம். அவர் இறந்து போயிடுவார். அதனுடைய பாதிப்பு பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு, குடும்பங்களிலே பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் இப்போ நான் என்னப்பா பாவம் செய்தேன், நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், கடவுளை தேடுறேன், இப்படி தானே இருக்கிறேன், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது? நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் அல்லது தகப்பனாருடைய தகப்பனார் அது மாதிரி உங்களுடைய சந்ததி அவங்க செய்த அக்கிரமம் அது உங்களுடைய குடும்பத்தை சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது, எல்லாம் இருக்கும், அந்த நன்மையை புசிக்க முடியாது. எங்கள் குடும்பத்தில், எங்கள் கிராமத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க சொக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நெருங்கின உறவினர்களை சொக்காரங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஃபேமிலியாக வைராக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள், அந்த மாதிரி குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தை சார்ந்த சிலர் குடும்பங்களில் அவங்களுடைய விரல் இது மாதிரி 5 விரல் இருக்காது, இப்படி ஒட்டி இருக்கும், இந்த 3 விரல் ஒட்டி இருக்கும், இப்படி இருக்கும். எங்கள் நெருங்கின சொந்தத்தில் சில குடும்பங்களில் 2-3 குடும்பங்களில் அப்படி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்டத்தில் கேட்டேன் சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது அவங்க ஒரு காரியத்தை, நடந்த சம்பவத்தை வேதனையோடு சொன்னாங்க. அதை முந்தின தலைமுறை, தாத்தாக்கள் காலம் இருக்குல்ல, முந்தின தலைமுறை, இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இல்லை, முந்தின தலைமுறையில் அவங்கெல்லாம் இந்த கிராமத்தில் ரொம்ப பணம் வசதி திமிரு வந்துடும்ல, நிறைய பேருக்கு பணம் அது பேர் திமிரு அதுவும் 4-5 பேர் சேர்ந்துட்டு அவ்வளோதான் நாட்டாங்கம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க கிராமத்தில். அதனால் அவங்கெல்லாம் பெரிய குடும்பம், அவங்கெல்லாம் வசதி உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய வயல் நிலம், விவசாயம், அதனால் வேலைக்காரங்க வேலைக்காரிகள் நல்லா சம்பிரமமாக வாழ்ந்திருக்காங்க. அப்போது ஒரு ஏழை மனிதனுடைய ஒரு மாடு, ஒரு பசுமாடு, ஏழை மனுஷனுடைய பசுமாடு வயலில் நுழைஞ்சு அந்த பயிரை மேய்ந்து விட்டார். மாட்டுக்கு என்ன தெரியும், இது வயல், இது அவங்க வயல், இவங்க வயல் தெரியுமா? தெரியாது. அதாவது வேலி அடைக்கப்படலை, திறந்து கிடக்குன்னா அது போய் சாப்பிடும் பச்சையில். அந்த மாட்டுக்கு என்ன தெரியும்? அது மேய்ந்த உடனே இவங்க வேலைக்காரங்களை விட்டு பிடிச்சி கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க 2-3 பேர் எல்லாம். யார் மாடு? இவன் வீட்டு மாடு. என்ன தைரியம் இருந்தால் நம்ம நிலத்தில் இந்த மாடு மேயும். அந்த ஆள் வேணுக்குன்னு மேய விடலை. இந்த மாடு தன்னால் பயிரை பார்த்த உடனே வேலியெல்லாம் தாண்டி குதித்து மேயிற மாட்டெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு திட்டி கண்டித்து அனுப்பியிருக்கணும். இவங்க திமிரில் என்ன பண்ணாங்க பாருங்கள், வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு இந்த மாட்டை உயிரோட தோலை விரி. எவ்வளோ கொடூரம் இல்லை? எங்கள் பாட்டி சொன்ன போது எனக்கு இருதெல்லாம் அப்படியே அதிர்ந்துட்டு, ஏதோ ஒரு காரியத்துக்கு அதை அடித்து கொண்டு போட்டாங்கன்னா கூட டக்குன்னு செத்து போயிடும். உயிரோட தோலை உரிக்கிறத நான் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம இருதய கொலை நடுங்குது அப்படியே. அது எப்படி கதறி இருக்கும் அந்த மாடு இல்லை? உயிரோட தோலை உரிச்சிருக்கிறாங்கன்னா திமிர் இல்லை, பண திமிரு, அந்த மாதிரி அதிகார திமிரில் உரிச்சு அனுப்ப அப்படின்னு அது கதறி கொண்டு போய் கீழே விழுந்த மரித்து போனது. அந்த மாட்டினுடைய கதறுதலின் சத்தம் தேவ சமூகத்துக்கு போனார். அந்த ஏழை மனிதன் கண்ணீர் விட்டு கதறின கதறுதல், அவனுக்கு அந்த ஒரு மாடு தான் இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை. இவங்க திமிரில் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் அந்த கதறுதலின் சத்தம் போனார். அது ஒரு பெரிய அக்கிரமம். அது அதனால் பாருங்கள், அந்த சாபம் எங்கள் பாட்டி சொன்னாங்க, இதில் யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பிறக்கும்போது மாட்டு கால்களை போல கைகளும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க தப்பு பண்ணல. அந்த தாத்தாவுடைய பாவம், அந்த தலைமுறையை தொடர்ந்து வரக்கூடிய சாபம் பாருங்கள், அதனுடைய பாதிப்பு வந்தது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பிறந்தபோது ஓடி முதல்ல எங்கள் கை காலை தான் பார்த்தாங்களா. சொன்னால் உங்கள் தாத்தா அந்த இடத்துல இல்லை, உங்கள் தாத்தா சம்மந்தப்படாதனால நம்ம தப்பித்து கொண்டோம். யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அந்த வீட்டில் எல்லாம் பாருங்கள் அந்த சாபத்தினுடைய விளைவு. அதனால தான் எங்கள் சொந்தக்காரங்க இந்துக்கள் தான், பக்தியாக இருப்பாங்க.
என்னை ரொம்ப மரியாதை வருவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்து மேலே சாபம் இருக்குதுப்பா, உங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சாபெல்லாம் மாறுவதற்கு. சின்சியராக சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியுது சாபம் இருக்குதுன்னு. அவங்களே வாய் விட்டு சொன்னார், உங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணி இந்த சாபெல்லாம் மாறுவதற்கு என்று சொல்லுவாங்க. போன தலைமுறையில் செய்த ஒரு அக்கிரமம் அப்படியே சாபமாக, ஒரு மாட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவனை கதற கதற கொன்னதுக்கே இந்த சாபம் தொடருகிறது என்றால், மனிதருடைய ரத்தம் சிந்தினா, மனிதர்களை ஜாதின்ற பெயரில் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினா, அவன் ஏழை தானே, அவனுக்கு என்னன்னு சொல்லி தன்னுடைய பண திமிருனால மற்றவங்களை அடிமைப்படுத்தி நசுக்குனா, எவ்வளோ பெரிய சாபம் தொடர்ந்துரும்ல. சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடியது. சில கொடிய நோய் பாருங்கள், சந்ததி அப்பாவுக்கு இருந்துச்சு, பிள்ளைக்கு இருந்துச்சு, அடுத்த பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, அப்படியே அந்த நோய் தொடரும். சில நோய்க்கு இப்போ டாக்டர்ஸே போனால் உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கன்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சா, உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சா, வியாதி தொடருது. அது என்ன தொடர்ந்து வருவதற்கு? கர்ட்ஸு, சாபம். தொடர்ந்து வருவது சாபம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் டாக்டர்ஸ் இப்போ அது கேட்குறாங்க, அவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாபத்தை நிமித்தம் அந்த வியாதி தொடர்ந்து வருகிறது, அப்படியே பாதிப்பை உண்டாக்குகிறது. ஒரு குடும்பத்து மேலே சாபம் இருக்குன்னா சாத்தான் அதன் வழியாக உள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்தை வதைத்து கொண்டே இருப்பான். அதனால தான் சொல்லுவாங்க, ஏன் வாழணும், வாழவே விருப்பமில்லை, செத்துடலான்னு தோணுது. பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, சொத்து இருக்கும், வசதி இருக்கும், எல்லாருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் செத்துடலாம், எதுக்கு வாழணும்னு தோணும். கர்ட்ஸ், சாபம். அந்த சாபம் தான் மன விரக்தியை கொண்டு வரும், அந்த மாதிரி பாதிப்பை கொண்டு வரும். தலைமுறையாய் சில குடும்பத்தில் பாருங்கள், வறுமை தலைமுறையாக தொடர்ந்து வரும். நிறைய சொத்து இருக்கும், ஆனால் வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் கடன் கடன். சொத்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்காக இருக்கும், வீட்டுக்குள்ளே வறுமை. ஆசீர்வாத சாபம், ஏதோ ஒரு சாபம் அந்த சந்ததியை தொடருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இது சாபம், சந்ததியை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சாபங்கள், கர்ட்ஸ் தொடர்ந்து வருது. ஒரு நண்பருடைய, ஒரு ஐயாவுடைய சாட்சியை வாசித்தேன். நான் போன போது அவங்கள பார்த்து அவங்க எனக்கு அனுபவத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வாசித்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையால் நடக்க முடியாது, கை காலெல்லாம் வளைந்து பாதிக்கப்பட்டு பொம்மை மாதிரி ஒரு குழந்தை. ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம், நல்ல வசதியான பிள்ளை. இப்படி பிறந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, குழந்தையால் பேச முடியல, நடக்க முடியல, அப்படி கஷ்டம். எப்படி இருக்கும்ல, அது மாதிரி குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். எத்தனையோ ஆஸ்பத்திரி, எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் இங்கே போங்க, அவங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்ல ஜெபம் செய்வார், அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் சுகலாம் அடைகிறாங்க அப்படின்ன உடனே இவர் இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு தன் மனைவியோடு போனார். அது மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அவர் போய், இப்போ கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ளவர் தான், ஆனால் அந்த மாதிரி கூட்டம் பிரச்சனையெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் இவர் போனால் இந்த குழந்தையெல்லாம் காமிச்சு, என் குழந்தைக்காக ஜெபிக்கணும், ரொம்ப வேதனையோடு போய் நின்றார். அந்த ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கலையாம், குழந்தைய பார்த்தார், அவ்வளோதான், சட்டே பண்ண, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. இவரை கூப்பிட்டு, நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் அப்படியே சொல்லிட்டார், நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னை குறித்து வேதனை அடைஞ்சிருக்கா, உனக்கே தெரியாது. அந்த பாதிப்பு சாபமாக உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்குது. நீ யோசித்து பாரு, நீ செய்த அநியாயம், நியாயமற்ற காரியம், யோசித்து பார்த்து மனம் திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா என் பிள்ளை கொண்டு போனால் பிள்ளைக்காக அவர் ஜெபம் பண்ணுவார், சுகம் கிடைக்கும்னு பார்த்தா என்னை கூப்பிட்டு திட்டி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் போன பிறகு உட்காந்து யோசித்தாராம், என்னது, ஏன் அந்த தெய்வ மனுஷன் அப்படி சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் அவருக்கு உணர்த்த ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருக்கு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன அப்படி என்ன தப்புண்ட, பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, இடத்துக்காக அப்ளை பண்ணும்போது இவருக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை இவர் பறித்து கொண்டார். நியாயமாக இன்னொரு ஆள் தான் மார்க் எடுத்திருக்கார், அவனுக்கு தான் அந்த சீட்டு.
ஆனால் இவர் தெரிஞ்ச ஆள் மூலமாக உள்ள நுழைஞ்சி எனக்கு அந்த இடம் வேணும், சீட்டு வேணும், அவங்க குடும்பத்தார் மூலமாக பேசி அந்த சீட்டை தனக்கு பறித்து கொண்டார். பாதிக்கப்பட்ட ஆள் யாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் நியாயமாக அந்த ஆளுக்கு கிடைக்கணும். அதை இவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி படிப்புக்காக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை தனக்கு பறித்து கொண்டார். அப்போ அந்த ஆள் துக்கப்பட்டிருப்பார்ல. இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் பாருங்க, இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க யாருன்னே இவருக்கு தெரியாது, ஆனால் அவங்க துக்கப்பட்டாங்க. எனக்கு கிடைக்க வேண்டியது யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, யாரோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு. அவர் துக்கப்பட்டான்ல, அந்த வேதனை, இது ஒரு அநியாயம். நீ அநியாயமாய் ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டாய், எடுத்து கொண்டாய், அந்த பாதிப்பு. ரெண்டாவது ஆண்டவர் உணர்த்தினார் ப்ரொமோஷன். வேற ஆளுக்கு தான் ப்ரொமோஷன், ஆனால் வேற ஆளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை இவர் தன்னுடைய அந்த செல்வாக்குனால தான் அதை தட்டி பறித்து கொண்டார். ஆமாம், நியாயமாக இன்னொரு ஆளுக்கு தான் அது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும், ஆனால் இவர் தன்னுடைய செல்வாக்குனால அதை பயன்படுத்தி இவர் வாங்கிட்டார் அதை. அப்போ நியாயமாய் கிடைக்க வேண்டிய அந்த மனிதன் துக்கப்பட்டிருப்பான். எனக்கு தானே கிடைக்கணும் இந்த ப்ரொமோஷன், எனக்கு தானே பதவி உயர்வு, அவனுக்கு எப்படி கொடுத்தாங்க? அது அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அப்போ நியாயமாக இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து கொண்டதுனால அவனுடைய உள்ளம் துக்கப்படும் பாருங்க. தேவன் அதை கவனித்தார். இவருக்கே தெரியல. இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். நீ படிக்கும்போது, நீ வேலைக்கு சேர்ந்து, நீ ப்ரொமோஷனுக்கு, இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நீ தட்டி பறித்தாய். உன் பணத்தினால, செல்வாக்குனால நீங்கள் தட்டி பறிக்கும்போது, இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கும்போது, இட் வில் பிகம் எ கர்ஸ் அப்பான் யூ. அது உங்கள் மேலே சாபமாய் மாறிவிடும். அறிந்து கொள்ளுங்க. இதை நான் சொல்லலை, அவர் அந்த ட்ராக்ஸில் எழுதியிருக்கிறார். எனக்கு அது தெரியாது. நான் நினச்சேன் நம்ம பக்தியாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், நமக்காக மற்றவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை பறிக்கும்போது சாபம். பார்த்தீங்களா? அது ஆண்டவர் உணர்த்தினாராம். அது வரைக்கும் அது தப்புன்னு தெரியல. எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, அதை வச்சு நான் அப்படியே மேலே வர்றேன் அப்படின்னு நினச்சார். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், அந்த சாபம் இன்னைக்கு உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்கிறாரு. இன்னொருத்தனுடைய வேதனை, இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை நீ தட்டி பறிச்சல்ல, அந்த வேதனையின் சாபம் மேலே வந்திருக்குது. அது உன் குடும்பத்தில் இறங்கிய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெனரேஷன் கர்ட்ஸ். அவர் அழுதார், ஆண்டவரே நான் ஒரு பாவின்றதை உணராமல் நான் பக்தியாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிங்க. அப்போ தான் பாவனை உணர்ந்து அழுதாராம், மனம் திரும்பினாராம். அவர் எழுதியிருந்தார். நேரில் பார்த்தேன் அவரை. பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை நீங்கள் அநியாயமாக தட்டி பறிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். இதை தான் அவர் அனுபவத்திலேருந்து நான் அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாபம் குடும்பங்களை தொடர்ந்து வருது. நிறைய பேர் அதை உணராமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் கண் முன்னால் உங்களுக்கு ஒரு முள்ளை போல் அது குத்தி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது? கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்க, எங்கோ யாரோ உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீதியாக நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீதியாக நடங்க, நேர்மையாக நடங்க, உண்மையாக நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? நம்ம இது குறித்து உணர்வே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். இதெல்லாம் உலகத்தில் சகஜம்னு நினைக்கிறோம். இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு கண்முனால் தெரியுது. ஆனாலும் நம்ம உணராமலேயே பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போது அதை நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். நீங்கள் தான் உட்காந்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் யோசித்து பார்த்து ஜெபிக்கணும். எதனால் இந்த காரியம் தொடருகிறது என்பதை அறிந்து நீங்கள் தான் சோதித்து பார்க்கணும். நிறைய பேருக்கு அது கர்மம், அது சாபம் தொடருதுன்னு தெரியுது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற வெளியே வர நிறைய பேருக்கு மனம் இல்லை. தவறான இடத்துல தான் திரும்ப 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 அது தேடி விடுதலை பெற நினைக்கிறாங்க. விடுதலை இல்லை. மெய்யான விடுதலை கொடுக்க
நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு இரட்சகர் தேவை. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் இயேசு இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் சிலுவையிலே சாபமானார். எந்த சாபத்தையும் மாற்ற இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரால் தான் முடியும். மற்ற எல்லாரும் பணம் கேட்பாங்க, பரிகாரம் செய்யணும், அது கொடு, இதை கொடு, அது கொண்டு வா, இவ்வளோ பணம் கொடுன்னு. இயேசுகிட்ட ஒன்றுங்கிட்ட இலவசம். ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து குடும்பம் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஐயோ, இந்த பாவத்துக்காக நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், இரக்கம் செய்யணும், மன்னிக்கணும், இந்த சாபத்தை இந்த விடுதலை வேண்டும்னு நீங்கள் இயேசுவண்டை வரும்போது தான் அந்த விடுதலை கிடைக்கும். அதனால் ஒரு மனிதனுடைய பாவம் சந்ததியை தொடர்ந்து வரும். சில அக்கிரமங்கள் 3-4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும். அது வியாதியின் பாதிப்பாக இருக்கலாம், வறுமையின் பாதிப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனையின் பாதிப்பாக இருக்கலாம். எதை செய்தாலும் தடை, எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, டிப்ரெஷன், மன அழுத்தம், குழப்பம், நிம்மதியற்ற நிலைமை, எதை எடுத்தாலும் தடைகள், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது சாபமாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட சாபமான இயேசுகிட்ட அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் சாபத்தை உடைத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்றைக்கி பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறாரு. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரையாக வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3-4 தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய இரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க, இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும், சகல பாவ கிரியைகளும், சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி.
இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.